வெல்கம் டு அபிஸ் கிளாஸ் ரூம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா என்எம்எம்எஸ் கொஸ்டின் பேப்பர் 2019 அதில் வந்து இன்றைக்கி சோஷியல் சயின்ஸ் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் கொஸ்டின்னு 146 பல்லவர் கால கோயில்களில் இரண்டாம் வகை ஒற்றைக்கல் ரதங்கள். இங்கிலீஷில் த செகண்ட் ஸ்டைல் ஆஃப் த டெம்பிள் ஆஃப் பல்லவாஸ் மோனோலித்திக் ரதாஸ். ஃபஸ்ட் ஆப்ஷன் தான் கரெக்டு. இந்த வீடியோ பார்க்கும்போது நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன்னா ஃபர்தராக போகிற வீடியோஸ் அப்போ தான் நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும். அடுத்த கொஸ்டின் போகலாம். 147 டங்கா என்ற வெள்ளி நாணயம் மற்றும் ஜிடால் என்ற செம்பு நாணயத்தை வெளியிட்டவர் இல்துமிஷ். டெல்லி சுல்தான்ஸ் அந்த லெசன்லேருந்து 2-3 கொஸ்டின்ஸ் வந்து எப்போவுமே கேட்டுடுறாங்க. ஸோ டெல்லி சுல்தான்ஸ் அந்த லெசனை முடிஞ்ச வரைக்கும் கொஞ்சம் நல்லா ரிவைஸ் பண்ணிடுங்க. இங்கிலீஷில் காமிக்கிறேன். சில்வர் காயின் டங்கா அண்ட் காப்பர் காயின் ஜிட்டல் வாஸ் இஷ்யூடு பை ஃபஸ்ட் ஆப்ஷன் இல்துமிஷ் அப்படிங்கிறது தான் கரெக்டு. அடுத்து 148 டேஸ் என்பவரின் மகள் ரஷ்யா சுல்தானா. இல்துமிஷோட மகள் தான் யார்? ரஷ்யா. ஃபஸ்ட் ஆப்ஷன் இல்துமிஷ். இங்கிலீஷில் சுல்தானா ரஷ்யா வாஸ் டாக்டர் ஆஃப் இல்துமிஷ். 149 முதலாம் தரையின் போர் நடைபெற்ற ஆண்டு 1191. செகண்ட் ஆப்ஷனு. ஃபர்ஸ்ட் பேட்டில் ஆஃப் தரைன் வாஸ் ஃபவுட் இன் த இயர் 1191. இந்த இயர்ஸ் மட்டும் நீங்கள் எப்போவுமே ஒரு ஷார்ட்கட் வச்சு ஞாபகம் வச்சுக்கணும். ஃபஸ்ட்டு தரைன் வாரில் முதலாம் தரைன் வாரம் கடைசி வந்து 1 வரும். ஏன்னா இந்த ஆப்ஷன்லாம் பாருங்களேன், அவங்க கன்ஃபியூஸ் பண்ணுறக்கா 3, 2, 8 வச்சுருக்காங்க. முதலாம் தரைன் வார்னா கடைசி ஆப்ஷன் என்ன இருக்கணும்? 1ன்னு முடியணும், கடைசி டிஜிட்டு. ஓகேங்களா? முதலாம் தரைன் வார் 1191. அடுத்து 150 கிபி 1565 நடைபெற்ற தலைக்கோட்டை போரில் தோற்கடிக்கப்பட்டவர் ராமராயர். ஃபோர்த் ஆப்ஷனு. இப்போ இதில் இன்னொரு கொஸ்டின் வரலாம் உங்களுக்கு. இப்போ ராமராயர் வந்து எந்த வருஷம்னு கேட்கலாம். இப்போ வருஷம் கொடுத்துட்டு யார் தோற்கடிச்சான்னு கேட்கலாம். இன்னொரு கொஸ்டின் எப்படி கேட்பாங்க? இது எல்லாமே கொடுத்துட்டு எந்த வருஷம் நடந்துச்சுன்னு சொல்லி கேட்கலாம். ஃபஸ்ட்டு கேட்டாங்க பார்த்தியா, தரைன் வார் நடைபெற்ற மாதிரி தலைக்கோட்டா போர் வந்து எந்த வருஷம் நடைபெற்றதுன்னு கேட்கலாம். 1565. ஓகேங்களா? ஸோ அந்த வருஷமும் ரொம்ப முக்கியம், நீங்கள் அதையும் படிக்கணும் சேர்ந்து. டேஸ் வாஸ் டிஃபீட்டட் இன் த வார் ஆஃப் தலைக்கோட்டா இன் 1565. ராமராயா. 151 இந்திய தேசிய ஆவண காப்பகம் அமைந்துள்ள இடம் நியூ டெல்லி, புது டெல்லி. ஃபஸ்ட் ஆப்ஷனு. இங்கிலீஷில் த நேஷ்னல் ஆர்ச்சிவ்ஸ் ஆஃப் இந்தியா இஸ் லொக்கேட்டட் அட் நியூ டெல்லி. 152 எந்த மதிப்பிலான ரூபாய் நோட்டினை முதலாக இந்திய ரிசர்வ் வங்கி வெளியிட்டது? 5 ரூபாய் நோட்டு. ஓகேங்களா? ஃபஸ்ட்டு ரிசர்வ் வங்கி விட்டது 5 ரூபாய் நோட்டு. தேர்ட் ஆப்ஷனு. இங்கிலீஷில் அண்டர் வாட் டினாமினேஷன் டேட் ஆர்பிஐ இஷ்யூ ஃபஸ்ட் பேப்பர் கரன்சி? 5 ரூபி நோட். 153 மேட்ச் த ஃபாலோயிங் கொடுத்துருக்காங்க. நான் சொன்னேன் இல்லையா, அந்த வார்ஸ் மட்டும் நீங்கள் நல்லாவே பார்த்துக்கணும். இருக்கிற எல்லா வார்ஸுமே எல்லா இயரும் நீங்கள் எழுதி பார்த்துக்கிட்டே இருக்கணும். பிளாசி வாட், பக்சர், வந்தவாசி, ஆர்காட் வார். செகண்ட் ஆப்ஷன் தான் கரெக்ட். அதாவது ஏ வந்து 1757. ஓகேங்களா? ஏ வந்து செகண்ட் ஆப்ஷன். பிளாசி போர் வந்து 1757. செகண்ட் பக்சர் வந்து 1764. வந்தவாசி தேர்ட் ஆப்ஷன் வந்து ஃபஸ்ட்டு 1760. ஆர்காட் போர் வந்து 1751. ஸோ இங்கிலீஷ்லேயும் அதே தான், எதுவும் டிஃப்ரென்ஸ் இல்லை. இந்த நேம் மட்டும் நீங்கள் பார்த்துக்கணும், அவ்வளோதான். பேட்டில் ஆஃப் பிளாசி, பேட்டில் ஆஃப் பக்சர், வாந்திவாஸ், ஆர்காட். எந்த ஆப்ஷனை ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லிட்டேன். ஸோ அதனால் எதுவும் சேஞ்சஸ் இல்லை. செகண்ட் ஆப்ஷன் தான் உங்களுக்கு. ஓகேங்களா? இந்திய ஆட்சிப்பணி சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு 1861. செகண்ட் ஆப்ஷன். இந்தியன் சிவில் சர்வீஸ் ஆக்ட் வாஸ் பாஸ்ட் இன் த இயர் 1861. 1928ஆம் ஆண்டு பர்தோலி விவசாயிகள் டேஸ் தலைமையில் தங்கள் எதிர்ப்பினை தெரிவித்தனர்? வல்லபாய் பட்டேல். செகண்ட் ஆப்ஷனு. In 1928, the peasants of Bardoli started their agitation under the leadership of Vallabhai Patel. 156 டேஸாம் ஆண்டு சர் சார்லஸ் வுட்ஸ் கல்வி அறிக்கை இந்தியாவில் ஆங்கில கல்வியின் மகாசாசனம் என்று அழைக்கப்படுகிறது? 1854. ஃபஸ்ட் ஆப்ஷனு. சர் சார்லஸ் வுட்ஸ் டிஸ்பேச் ஆஃப் டேஸ் இஸ் கால்டு மெக்னா கார்ட்டா ஆஃப் இங்கிலீஷ் எஜுகேஷன் இன் இந்தியா. ஓகேங்களா? மெக்னா கார்ட்டான்னு எதை சொல்கிறாங்க? மகாசாசனம் அப்படிங்கிறத இன்னொரு கொஸ்டின் கேட்கலாம். சர் சார்லஸ் வுட்ஸ் டிஸ்பேச் எந்த வருஷம்? 1854. 157 கல்வி உரிமை சட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்ட ஆண்டு 2009. ரைட் டு எஜுகேஷன் ஆக்ட் வாஸ் இம்ப்ளிமெண்டட் இன் த இயர் 2009.
சென்னை பல்கலைக்கழகம் நிறுவப்பட்ட ஆண்டு 1857 ஃபஸ்ட் ஆப்ஷனு. இதே 1857 உங்களுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு வார் நடந்திருக்கும் இந்தியாவில். அதாவது இந்தியாவோட இண்டிபெண்டன்ஸ்க்கு அந்த வார் வந்து ரொம்ப முக்கியம். அது எந்த வாருங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அதுதான் உங்களோட டாஸ்க். ஓகேவா? 1857 நம்ம இண்டிபெண்டன்ஸ் ரிலேட்டடான ஒரு வார் இந்தியாவில் நடந்திருக்கும். அது என்ன வாருங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல். மெட்ராஸ் யூனிவர்சிட்டி வாஸ் ஃபவுண்டட் இன் 1857. டேசாம் ஆண்டு ஜாம்ஷெட்பூரில் டிஸ்கோ அமைக்கப்பட்டது. 1907 டிஸ்கோ எங்கே அமைச்சிருக்காங்க? ஜாம்ஷெட்பூரில். டிஸ்கோ வாஸ் செட்டப் இன் 1907 இன் ஜாம்ஷெட்பூர். ஸோ இந்த கொஸ்டின் இப்படியும் கேட்கலாம். டிஸ்கோ வந்து 109 எந்த ஊரில் ஸ்டார்ட் பண்ணாங்க? ஜாம்ஷெட்பூரில் ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி கொஸ்டின்ஸ் கேட்கலாம். ஓகேங்களா? ஸோ நீங்கள் வந்து வெறும் இந்த இயர் மட்டும் பார்க்க வேணாம். ரொம்ப பேர் மக்கப் பண்ணுறீங்க, அதுக்காக தான் சொல்கிறேன். திருப்பி நீங்கள் வெறும் இப்படி மக்கப் பண்ணக்கூடாது, நீங்கள் புரிஞ்சு படிக்கணும். ஓகேவா? ஸோ டிஸ்கோ வந்து 1907 ஜாம்ஷெட்பூரில் ஆரம்பிக்கிறாங்க. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்? இப்போ 1907 எங்கே ஆரம்பிக்கிறாங்கன்னு நீங்களே கொஸ்டின் எழுதி பார்த்துக்கணும். ஜாம்ஷெட்பூரில் ஆரம்பிக்கிறாங்க, நீங்கள் ஆன்சர் சொல்லி பாருங்கள். ஓகேங்களா? 160 இந்தியாவில் ஒரே ஒரு செயல்படும் எரிமலை உள்ள இடம் பேரன் தீவு. The only active volcano in India is Barren Island. 161 பாலைவன சூழலில் காற்றினால் அரிக்கப்பட்ட நீண்ட மலைத்தொடர் போல காணப்படும் நிலத்தோற்றம் யார்டாங். 161 வந்து ஃபோர்த் ஆப்ஷன். Dash is a wind abroad ridge found in the desert environment. Fourth option யார்டாங். 162 எக்ஸோஸ்பியர் அடுக்கில் காணப்படும் வாயுக்கள் ஹைட்ரஜன் மற்றும் ஹீலியம். ஃபஸ்ட் ஆப்ஷனு. எக்ஸோஸ்பியர் கன்சிஸ்ட் ஆஃப் ஹைட்ரஜன் அண்ட் ஹீலியம். ஃபஸ்ட் ஆப்ஷனு. 163 நிலநடுக்கத்தின் போது மேற்கொள்ள வேண்டிய நடவடிக்கைகள் குறித்த தவறான கூற்றுகளை தேர்ந்தெடுக்கும். நல்லா பாருங்கள், கொஸ்டின் ரீட் பண்ணிடணும். தப்பானது எதுன்னு தான் கேட்குறாங்க. 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? மின் கம்பங்கள் மரம் கட்டடங்களில் விலகி இருக்கும். ஆமாம், எப்போவும் நிலநடுக்கும் போது நம்ம மின் கம்பங்கள் பக்கத்தில் நிற்கக்கூடாது, மரம் பில்டிங்குள்ளே இருக்கக்கூடாது, நம்ம தள்ளி இருக்கணும். ஸோ இது கரெக்டு. அடுத்து என்ன கொடுக்குறாங்க? தீ விபத்தை தவிர்க்க எரிவாயு அடுப்பு மெழுகுவர்த்திகள் மற்றும் விளக்குகளை அணைக்க வேண்டும். ஆமாம். ஓகேங்களா? ஸோ இதுவும் கரெக்டு. தேர்டு வந்து என்ன கொடுக்குறாங்க? படிக்கட்டுகளுக்கு பதிலாக மின் தூக்கியை பயன்படுத்த வேண்டும். அதாவது லிஃப்ட்டை பயன்படுத்த சொல்லுவாங்க, பயன்படுத்தக்கூடாது. ஓகேங்களா? ஸோ இது தப்பு. ஏன்னா நம்ம லிஃப்ட்டுக்குள்ளே மாட்டிப்போம் கரண்ட்டு கட் ஆச்சுன்னா. அதனால் நம்ம எப்போவுமே படிக்கட்டில் தான் இறங்கணும். கடைசி ஆப்ஷன் என்ன சொல்கிறாங்க? மேம்பாலங்கள் மற்றும் சுரங்கம் பாதைகளில் தஞ்சம் அடைய வேண்டும்ங்கிறாங்க. அடையக்கூடாது நம்ம, ஏன்னா பாலம் உடஞ்சி நம்ம மேலே விழுந்துடும். ஸோ இதுவும் தவறானது. அப்போ வந்து என்ன தவறானது? சி மற்றும் டி. கடைசி ஆப்ஷனை சி மற்றும் டி, அது மட்டும் தான் தவறானது. ஓகேங்களா? ஸோ இங்கிலீஷில் 4 ஆப்ஷன் சொல்லி காமிச்சிடுறேன். ஏ வந்து என்ன சொல்கிறாங்க? ஸ்டே அவே ஃப்ரம் த எலக்ட்ரிக் போல்ஸ் ட்ரீஸ் அண்ட் பில்டிங்ஸ். கரெக்டு. சுவிட்ச் ஆஃப் கேஸ் ஸ்டவ்ஸ், புட் ஆஃப் கேண்டில்ஸ் ஆர் லேம்ப்ஸ் டு ப்ரிவென்ட் ஃபயர். ஸோ இது ரெண்டுமே கரெக்டானது. தவறானது என்ன? யூஸ் லிஃப்ட் இன்ஸ்டெட் ஆஃப் ஸ்டேர் கேஸுங்கிறாங்க, அது தப்பு. டேக் ஷெல்டர் அண்டர் ஃப்ளைஓவர் ஆர் அண்டர் பாசஸ் பண்ணக்கூடாது. ஸோ இது ரெண்டும் தவறானது. அப்போ ஆப்ஷன் வந்து என்ன? கடைசி ஆப்ஷன் சி அண்ட் டி, ஃபோர்த் ஆப்ஷன். 164 அடுத்து இன்னொரு மேட்ச் த ஃபாலோயிங் கொடுத்துருக்காங்க. ஒன்றுமே கிடையாது. பசிபிக் ஓஷன், அட்லாண்டிக் ஓஷன், அண்டார்டிக், ஆர்டிக் 4 ஓஷன் கொடுத்துட்டு ஒரு ஷேப் என்னன்னு கேட்குறாங்க. ஓகேங்களா? பசிபிக் பேராளி, அட்லாண்டிக் பேராளி, அண்டார்டிகா பேராளி, ஆர்டிக் பேராளி. இதுக்கு வந்து என்ன ஆப்ஷன்னா தேர்ட் ஆப்ஷன். ஏ வந்து 4. ஓகேங்களா? பி வந்து 1, சி வந்து 2, டி வந்து 3. ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் நீங்கள் ஒரு ட்ரிப் வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு எழுதி பார்த்துக்கோங்க. ஏன்னா ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களுக்கு கண்டிப்பாக அது ஞாபகம் இருக்காது, மறந்துடுவீங்க. ஒரு ட்ரிப் பாஸ் பண்ணிவிட்டு நீங்கள் எழுதி பார்த்துக்கோங்க. ஸோ இங்கிலீஷ்லேயும் அதே தான். பசிபிக் ஓஷன், அட்லாண்டிக், அண்டார்டிக், ஆர்டிக்கு. அதோட ஷேப்ஸ் கொடுத்துருக்காங்க. சதர்ன் ஓஷன்னா எது? சர்க்குலர் இருந்ததுன்னா ட்ரையாங்குலர் எது? எலாங்கேட்டட் ஷேப்னு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஆப்ஷன் வந்து எது நான் சொல்லிட்டேன் ஆல்ரெடி உங்களுக்கு. தேர்ட் ஆப்ஷனு. அடுத்து 165 இதுவும் ஒரு மேட்ச் த ஃபாலோயிங்னா படிவப்பாறைகள், தீப்பாறைகள், புளூட்டோனிக் பாறைகள், ஹைப்போபைசல் பாறைகள். ஓகேங்களா? ஸோ ஏ வந்து இதுக்கு வந்து என்ன 2, அதாவது படிவப்பாறைகள் அப்படின்னா அடுக்கு பாறைகள். பி தீப்பாறைகள் அப்படின்னா தாய்ப்பாறைகள். சி வந்து புளூட்டோனிக் பாறைகள் வந்து அடியாள பாறைகள். டி வந்து குறைந்த ஆழத்தில் உள்ள பாறைகள், அதாவது என்ன ஹைப்போபைசல் பாறைகள்னு குறைந்த ஆழத்தில் உள்ள பாறைகள். ஸோ இங்கிலீஷில் காமிச்சிடுறேன். செடிமெண்ட்ரி ராக்ஸு, இக்னீஷியஸ் ராக்ஸு, புளூட்டோனிக் ராக்ஸு, ஹைப்போபைசல் ராக்ஸ். எந்த ஆப்ஷனு? ஃபஸ்ட் ஆப்ஷன். ஓகேங்களா? ஸோ ஆப்ஷன்லாம் மாறாது உங்களுக்கு.
அதே தான் இருந்தாலும் இங்கிலீஷ் மீடியம் நான் சொல்லிடுறேன். செடிமெண்டரி ராக்ஸ் வந்து ஸ்ட்ராட்டிஃபைடு ராக்ஸு, இக்னீஷியஸ் ராக்ஸ் வந்து பேரண்ட் ராக்ஸு, ப்ளூட்டோனிக் ராக்ஸ் வந்து டீப் சீட்டட் ராக்ஸு, ஹைப்பா பைசல் ராக்ஸ் வந்து ஷாலோ டீப் ராக்ஸ். ஓகேங்களா? 166 பொருந்தாத இணையை தேர்ந்தெடுக்கும். நல்லா பாருங்கள், எது பொருந்தாததுன்னு தான் கேட்குறாங்க. சரளை மண் அப்படிங்கிறது சணல், இது மட்டும்தான் பொருந்தாது, மற்ற எல்லாமே பொருந்தும். கரிசல் மண்ணில் தான் பருத்தி வரும், வண்டல் மண் நெல், செம்மண் வந்து திணைப்பயிர்கள், இது மூணுமே சரியானது. இப்போ பொருந்தாதது வந்து என்ன? சரளை மண், சணல். ஃபைண்ட் த இன்கரெக்ட் பேர். லேட்ரைட் சாயில் வந்து ஜூட், இதுதான் இன்கரெக்ட், மற்ற எல்லாமே கரெக்டு தான். பிளாக் சாயில் வந்து சூட்டபிள் ஃபார் காட்டன், அலுவியல் சாயில் வந்து சூட்டபிள் ஃபார் ரைஸு, ரெட் சாயில் வந்து சூட்டபிள் ஃபார் மில்லட் கல்டிவேஷன், இது மூணுமே சரியானது. ஸோ ஃபஸ்ட் ஆப்ஷன் இஸ் இன்கரெக்ட். 167 சமசூரிய வெளிச்சக்கோடு உள்ள இடங்கள் ஐசோஹெல். பிளேசஸ் ஹேவிங் ஈக்குவல் சன்ஷைன் இஸ் கால்ட் ஐசோஹெல். 168 கடக ரேகைக்கும் மகர ரேகைக்கும் இடைப்பட்ட பகுதி வெப்பமண்டலம். Dash is a region between Tropic of Cancer and Tropic of Capricorn. So torrid zone, fourth option. 169 Dash என்ற கருவி காற்றின் வேகத்தை அளவிட பயன்படுகிறது. பியோஃபோர்ட் அளவை. 169 second option. Dash is used for measuring wind speed, second option. 170 ஒரு கூற்று காரணம் கொடுத்துட்டாங்க, அதை நம்ம வச்சு நான் ஆன்சர் பண்ண போகிறோம். கூற்று வந்து என்ன சொல்கிறாங்க? நீர்த்துளிகள் புவியின் மேல் பரப்பில் குளிர்ந்த பொருள்களின் மீது படும்போது பனி உருவாகிறது. கூற்று. ஓகேங்களா? கூற்று வந்து சரி. காரணம் வந்து என்ன சொல்கிறாங்க? பொருட்களின் வெப்பநிலை பனிநிலையின் வெப்பநிலையை விட அதிகமாக இருக்கும்போது உருவாகிறது அப்படிங்கிறாங்க. இதுக்கு வந்து என்ன அப்படின்னா கூற்று சரி, ஆனால் காரணம் கூற்றை விளக்கவில்லை. ஓகேங்களா? ஸோ இது வந்து இதை எக்ஸ்பிளைன் பண்ணலை. ஓகேங்களா? ஸோ இது சரி, கூற்று அவங்க சொல்கிறது கரெக்டு, ஆனால் இது வந்து அதை எக்ஸ்பிளைன் பண்ணலை. ஓகேங்களா? இங்கிலீஷில் பார்த்துடலாம். Dew is a water droplet formed by the condensation of water vapor on a relatively cold surface of an object. ரீசன் வந்து என்ன சொல்கிறாங்க? It is formed when the temperature of an object drops above the dew point temperature அப்படிங்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ A is correct, but R does not explain A. அடுத்து 171 நீர்த்துளிகளும் 5 மில்லிமீட்டர் ஓகேங்களா விட்டத்திற்கு மேல் உள்ள பனித்துளிகளும் கலந்து காணப்படும் பொழிவிற்கு பெயர் வந்து என்ன அப்படின்னா கல்மலை தமிழில். இங்கிலீஷில் வந்து precipitation which takes place in the form of mixture of water droplet and 5 mm diameter of tiny particles of ice is called sleet. 171 வந்து fourth option. ஸோ இதெல்லாம் ஃபஸ்ட்டு டைம் பார்க்குற ஸ்டூடெண்ட்ஸ் கொஞ்சம் டஃப்பாக இருக்கும். ஸோ நோட் பண்ணிக்கோங்க அந்த வேர்ட்ஸ்லாம் டஃப்பாக இருந்துச்சுன்னா. 172 தவறான கூற்றை தேர்ந்தெடுக்கும். நல்லா பார்த்துருங்க, கொஸ்டின் நல்லா படிக்கணும். நீங்கள் தவறான கூற்று தான் கேட்குறாங்க. ஃபைண்ட் த இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட். ஃபஸ்ட்டு வந்து என்ன? விரைவாக நகரமயமாக்கலால் குடிசை பகுதியில் அதிக அளவில் உருவாகின்றன. அதிக மக்கள் நெரிசலில் சுகாதாரமற்ற சுற்றுப்புற சூழலுக்கு வழிவகுக்கிறது. நகர்ப்புற மற்றும் உள்ளாட்சி அமைப்புகளுக்கு குப்பைகளை அகற்றுவது ஒரு சவாலான பணியாக உள்ளது. 2 மற்றும் 4 சக்கர வாகனங்களின் எண்ணிக்கை அதிகரிப்பதால் காற்று மாசுபடுவது தவிர்க்கப்படுகிறதுங்கிறாங்க. ஸோ இதுதான் தவறானது. ஏன்னா இது மூணுமே சரி. ஓகேங்களா? தவறான கூற்று தான் கேட்குறாங்க, இதுதான் தவறு. 2 வீலர் அண்ட் 4 வீலர்ஸ்னால தான் பொல்யூஷன் வருது. பைக் அண்ட் கார்ஸ்னால தான் பொல்யூஷன் அதிகமாக இன்க்ரீஸ் ஆகுது. இங்கிலீஷில் இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் கேட்குறாங்க. Rapid rate of urbanization results in development of slums. Correct. Overcrowding leads to unhealthy environment. Correct. Removal of garbage is a challenge for urban local bodies. இதுவும் சரியானது. Increase in number of 2 and 4 wheelers avoids air pollution. இதுதான் தப்பு. ஏன்னா 2 வீலர்னால தான் பொல்யூஷன்ஸ் வருது நமக்கு. ஓகேங்களா? 173 பொருந்தாததை தேர்ந்தெடுக்கும். குண்டு வெடிப்பு, எரிமலை வெடிப்பு, நில அதிர்வு, வறட்சி. குண்டு வெடிப்பு தான். ஓகேங்களா? ஏன் அப்படின்னா இது மட்டும்தான், அதாவது மேன்மேட் மனிதன் செய்கிறது. ஓகேங்களா? இது எல்லாமே இயற்கையாக வர்றது. ஃபைண்ட் த ஆட் ஒன் அவுட். எக்ஸ்ப்ளோஷன் அப்படிங்கிறது தான் கரெக்ட். ஏன்னா வல்கானிக் எரப்ஷன் வந்து இயற்கையாக நடக்கிறது. எர்த்குவேக்கும் இயற்கை, வறட்சியும் இயற்கை. நம்ம எதுவுமே தலையிடுறது கிடையாது. குண்டு வெடிப்பு மட்டும்தான் மனிதன் செய்கிறது, மேன்மேட் டிசாஸ்டர். 174 மாநிலங்களவையின் மொத்த உறுப்பினர்களில் மறைமுக தேர்தல் மூலம் தேர்ந்தெடுக்கப்படும் உறுப்பினர்களின் எண்ணிக்கை 238. ஏன்னா பிரசிடென்ட் வந்து 12 பேர் அவர் நாமினேட் பண்ணிடுவார். பேலன்ஸ் இருக்கிறது 238. நம்பர் ஆஃப் மெம்பர்ஸ் இன் ராஜ்யசபா எலெக்டட் இன்டைரக்ட்லி இஸ் 238. தேசிய கீதத்தை பாடும் இசைக்கும் கால நேரம் எவ்வளோ வினாடிகள்னா 52 வினாடிகள்.
The time duration for singing or playing a national anthem is 52 seconds. அடுத்து 176 இதுவும் என்ன சொல்கிறாங்க, தவறான கூற்று எதுன்னு தான் கேட்குறாங்க. ஆளுநரின் அதிகாரம் மற்றும் பணிகள். ஓகேங்களா, கவர்னரோட அதிகாரம் என்னென்ன, அவர் பவர்ஸ் என்ன ஃபங்க்ஷன்ஸ் தான் இது. ஃபஸ்ட்டு வந்து என்ன சொல்கிறாங்க, ஆளுநர் முதலமைச்சரும் ஏனைய அமைச்சர்களும் நியமிக்கிறார். சரியானது. ஓகேங்களா, கவர்னர் தான் அப்பாயிண்ட் பண்ணுறாரு. செகண்ட், மாநிலத்தில் உள்ள பல்கலைக்கழகங்களின் வேந்தராக ஆளுநர் செயல்படுகிறார். இதுவும் கரெக்ட். ஏன்னா சான்சலர் வந்து யார், கவர்னர் தான் எப்போவுமே. சட்டமன்றத்திற்கு ஒரு ஆங்கிலோ இந்திய உறுப்பினர் நியமனம் செய்யும் அதிகாரத்தை பெற்றுள்ளார். இதுவும் சரியானது. அடுத்து, மாநில சட்ட மேலவைக்கு அறிவியல், இலக்கியம், கலை, சமூகம் சேவை, கூட்டுறவு இயக்கம் ஆகிய துறைகளில் சிறப்பாக பங்காற்றிய அறிஞர்களில் 5/6 அளவிற்கு பிரதிநிதித்துவ அடிப்படையில் நியமிக்கிறார். இதுதான் தவறானது. ஓகேங்களா, இது மூணும் சரி, இது மட்டும் தவறு. என்ன தப்புனா, இந்த அளவீடு சொல்கிறாங்க பார்த்தியா 5/6ன்னு, இதுதான் தப்பு. ஏன்னா மாநில சட்ட மேலவைக்கு லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சிலுக்கு வந்து இவர் நாமினேட் பண்ணுவார் கவர்னர். ஆனால் இந்த ரேஷியோவில் கிடையாது. எந்த ரேஷியோங்கிறது உங்கள் புக்லேயே கொடுத்துருப்பாங்க. ஒரு ட்ரிப் நீங்கள் சர்ச் பண்ணி பார்த்துட்டு கீழே கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா, தேடி பார்க்குறது ஒரு 5 மினிட்ஸ் நீங்கள் தேட போகிறீங்க. இந்த லெசன் நீங்கள் படிக்கும்போது ஓகேங்களா, கீழே கண்டிப்பாக மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஆனால் தவறான கூற்று தான் இது மட்டும்தான் தவறானது. ஓகேங்களா, இங்கிலீஷில் இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் கேட்குறாங்க. ஃபங்க்ஷன்ஸ் அண்ட் பவர் ஆஃப் கவர்னர் கொடுத்துட்டாங்க. அவர் தான் சீஃப் மினிஸ்டர் அப்பாயிண்ட் பண்ணுறாரு, கவுன்சில் ஆஃப் மினிஸ்டரை அப்பாயிண்ட் பண்ணுறாரு. சரியானது. ஹி ஆக்ட்ஸ் அஸ் சான்சலர் ஆஃப் ஸ்டேட் யூனிவர்சிட்டிஸ். ஓகேங்களா, கரெக்டான. வைஸ் சான்சலர் மட்டும் தான் காலேஜில் இருப்பாங்க எப்போவுமே. சான்சலர் வந்து கவர்னர் தான். He may nominate one member from Anglo-Indian community to legislative assembly. இதுவும் சரியானது. ஓகேங்களா, மூணும் சரி. He may also nominate 5/6 members of the legislative council from among persons who are expert in field of science, literature, arts, social service and cooperative movements. இதுதான் தப்பு. ஓகேங்களா, இந்த நம்பர்ஸ் மட்டும்தான் தப்பு. அவர் நாமினேட் பண்ணுறாரு, ஆனால் இந்த ரேஷியோ மட்டும் தவறானது. 177 சரியான கூற்றுகளை தேர்ந்தெடுக்கவும். உயர்நீதிமன்ற நீதிபதி பின்வரும் தகுதிகளை கட்டாயம் கொண்டிருத்தல் வேண்டும் அப்படிங்கிறாங்க. அது என்னென்ன அப்படி பார்ப்போம். ஏ, இந்திய குடிமகனாக இருத்தல் வேண்டும், கண்டிப்பாக இருக்கணும். அடுத்து பி, இந்தியாவில் ஓராண்டு காலம் நீதித்துறை அலுவலராக பணியாற்றி இருக்க வேண்டும். இது தவறானது. ஓராண்டு காலம் கிடையாது. சி, ஒன்று அல்லது மேற்பட்ட உயர்நீதிமன்றங்களில் வழக்குரைஞராக குறைந்தபட்சம் 10 ஆண்டுகள் அனுபவம் பெற்றிருத்தல் வேண்டும். சரியானது. ஓகேங்களா, அதாவது 10 வருஷம் வந்து அவர் வந்து வழக்குரைஞராக ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கணும். டி, வயது வரம்பு 35க்குள் இருத்தல் வேண்டும். இது தவறானது. இப்போ சரியான கூற்று எது எது, ஏ மற்றும் சி. ஓகேங்களா, பிக் அவுட் த கரெக்ட் ஸ்டேட்மெண்ட். ஜட்ஜ் ஆஃப் ஹை கோர்ட் மஸ்ட் ஹேவ் த ஃபாலோயிங் குவாலிஃபிகேஷன்ஸ். ஹி மஸ்ட் பி சிட்டிசன் ஆஃப் இந்தியா. கண்டிப்பாக இருக்கணும். ஏன்னா ஃபாரினர்ஸ் வந்து நம்ம இதில் ஹை கோர்ட்டில் அப்பாயிண்ட் பண்ண மாட்டாங்க. ஹி மஸ்ட் ஹேவ் அட்லீஸ்ட் 1 year ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் as ஹெட் ஆஃப் ஜுடிஷியல் ஆஃபீஸ். இது கிடையாது. இதுதான் தவறானது. He must have at least 10 years experience as an advocate in 1 or more high courts. ஓகேங்களா, ஹை கோர்ட்டில் 10 years வந்து ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கணும் ஒரு அட்வொகேட்டாக. இது சரி. ஏஜ் லிமிட் இஸ் பிலோ 35 yearsனு இருக்குது. இது தப்பு. ஸோ கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து என்ன, ஏ அண்ட் சி, 4th ஆப்ஷன். 178 ஒரு நாட்டில் எந்தவித தடையுமின்றி நிரந்தரமாக வசிப்பதற்கும் பணிபதிவதற்கும் உரிமை பெறும் அந்நியர் எனப்படுகிறார் அப்படின்னா குடியேறியவர். ஓகேங்களா, ஸோ நீங்கள் வந்து ஃபாரின் போகிறீங்க அப்படின்னா நீங்கள் அங்கே போயிட்டு நிரந்தரமாக வசிக்கிறீங்க, வேலை பார்க்குறீங்க அப்படின்னா உங்களை வந்து எப்படி சொல்லுவாங்க, குடியேறியவர்னு சொல்லுவாங்க. இங்கிலீஷில் 178 dash refers to alien who has been granted the right to reside and work permanently without restriction in a particular country. அதாவது இமிக்ரெண்ட். ஓகேங்களா, 178 வந்து இமிக்ரெண்ட். 178 வந்து என்ன, இமிக்ரெண்ட்னா நீங்கள் ஃபாரினில் போயிட்டு நீங்கள் வேலை பார்க்கலாம், தங்கலாம். ஓகேங்களா, எந்த ரெஸ்ட்ரிக்ஷனும் உங்களுக்கு இருக்காது. ஓகேங்களா. 179 பிரிவு 26 குறிப்பது சமய விவகாரங்களை நிர்வகிக்கும் சுதந்திரம். ஆர்டிகல் 26 டீல்ஸ் வித் ஃப்ரீடம் டு மேனேஜ் ரிலீஜியஸ் அஃபேர்ஸ். கடைசி கொஸ்டின் 180 நெகிழி பணம் என்பது பற்று அட்டை. பிளாஸ்டிக் மணி அப்படின்னா என்ன, நல்லா பாருங்கள். இந்த கொஸ்டின்லாம் கொஞ்சம் புது வேர்ட்ஸ் வந்து உங்களுக்கு டஃப்பாக இருக்கும், மறந்துடக்கூடாது நீங்கள். ஓகேங்களா. ஸோ டெபிட் கார்டு 3rd ஆப்ஷன். பிளாஸ்டிக் மணி அப்படின்னா டெபிட் கார்டு. தமிழில் என்ன சொல்கிறாங்க, நெகிழி பணம் அப்படின்னா பற்று அட்டை. ஓகேங்களா. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இது உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஸ்மார்ட் ஃபோன் இல்லை அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் நோட் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு சொல்லிக் கொடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ. பை பாய்.